Hello students, welcome to Shiny Max. 8ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.27 பார்க்கலாம். நீள் வகுத்தல் முறையில் 4,59,684 வர்க்கமூலத்தை காண்க. இப்ப நம்ம நீள் வகுத்தல் முறையில இந்த எண்ணோட ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி F ஷேப்ல போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணை உள்ள எடுத்து எழுதிக்கலாம். 4 5 அடுத்து 9 6 8 4. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பரா சேர்த்து மேல கோடு போடணும். இந்த 2 நம்பரை சேர்த்து இப்படி ஒரு கோடு, இந்த 2 நம்பரை சேர்த்து இங்க ஒரு கோடு, இந்த 2 நம்பரை சேர்த்து இங்க ஒரு கோடு. இப்போ 45 எந்த வர்க்க எண்ணுக்கு இடையில வரும்னு பார்க்கணும். அப்ப எழுதிக்கலாமா? ஓர் 1 1 சேமா தான் எடுத்துக்கணும். இங்க 1னா இங்கே 1, இங்க 2னா இங்கே 2, 2 4. இனி 3 9 4 16 5 25 6 36 7 49 8 64 9 81. இப்படி சைடுல எழுதிக்கோங்க. 45 எங்க வரும்? 36க்கும் 49க்கும் இடையில வரும். அப்ப இந்த 2 நம்பர்ல எதை எடுத்துக்கணும்னா சிறிய எண்ணை தான் எடுத்துக்கணும். 49 விடைக்கும் 36 சிறுசு. அப்ப இதை எடுத்துக்கலாமா? 6 பெருக்கல் 6. இந்த 6 மேல எடுத்து எழுதிருங்க. இன்னொரு 6 இதோட சைடுல எழுதிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும்? 36. இனி கழிக்கணும். 45ல இருந்து 36 கழிக்கணும். கழிச்சா 9ன்னு கிடைக்கும். கழிச்ச உடனேயே அடுத்த இருக்கக்கூடிய 2 நம்பரை இறக்கணும். நீள் வகுத்தல் முறையை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரா தான் இறக்கணும். அப்ப 96 இதை இறக்கிருங்க. இறக்குன உடனே என்ன பண்ணணும்னா மேல என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல பெருக்கி இதோட சைட்ல எழுதணும். பெருக்குங்க. 6 12. இப்போ 12க்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால பெருக்குனா இந்த எண் இல்லாட்டா இதை விடைக்கும் சிறிய எண் கிடைக்கணும். இங்க 6ல தானே முடியுது. அப்ப வர்க்க எண்ணுல 6ல முடிகிற எண்ணை பாருங்க. இங்க 6ல முடியுது. ஆனா 4 எடுத்து சால்வ் பண்ணா இதை விடைக்கும் ரொம்ப சிறிய எண் கிடைக்கும். அடுத்து இதுவும் 6ல முடியுது. அப்போ இதை வச்சு ட்ரை பண்ணலாமா? 12 எழுதிருங்க. இங்க எழுதிக்கிறேன். 12க்கு பக்கத்துல 6. இந்த 6 கீழே எழுதி பெருக்கணும். பெருக்கலாமா? 6 36. அப்ப 6 இங்க, பாக்கி 3 இங்க. இனி 6 12. 12க்கு கூட 3 கூட்டினா 15. 5 இங்க, பாக்கி 1 இங்க. 6 1 6. 6க்கு கூட 1 கூட்டினா 7. பாருங்க, இதை விடைக்கும் ரொம்பவே சிறிய எண் கிடைக்குது. அதனால இனி 7 வச்சு ட்ரை பண்ணலாம். 12 எழுதிக்கலாம். 12க்கு பக்கத்துல இந்த 7. அடுத்து இந்த 7 கீழே எழுதிருங்க. இப்ப பெருக்குங்க. 7 7 49. 9 இங்க, பாக்கி 4 இங்க. இனி 7 2 14. 14க்கு கூட 4 கூட்டினா 18. 8 இங்க, பாக்கி 1 இங்க. 7 1 7. 7க்கு கூட 1 கூட்டினா 8. இந்த எண் இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால இதே எடுத்துக்கலாம். இனி 8 வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும். 7 தான் கரெக்டா இருக்கும். அப்போ 12க்கு பக்கத்துல 7 எழுதிக்கணும். இன்னொரு 7 மேல எடுத்து எழுதிருங்க. பெருக்குனா என்ன கிடைச்சி? 889. இனி கழிக்கணும். அதுக்கு கடன் வாங்கணும். 6 என்ன ஆயிடும்? 16ஆ மாறும். 9ல இருந்து 1 கழிச்சா 8ஆ மாறுமா? இப்ப கழிங்க. 16ல இருந்து 9 கழிச்சா 7. 8ல இருந்து 8 கழிச்சா 0. 9ல இருந்து 8 கழிச்சா 1. கழிச்சாச்சா? இனி அடுத்து 2 நம்பரை இறக்கணும். இந்த 8ஐயும் 4ஐயும் இறக்கிடலாம். 84 இறக்கிட்டோமா? இறக்குன உடனே என்ன பண்ணணும்னா மேல என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல பெருக்கி இதோட சைட்ல எழுதணும். 67 2ஆல பெருக்கலாமா? 67 2. 7 14. 4 இங்க, பாக்கி 1 இங்க. 6 12. 12க்கு கூட 1 கூட்டினா 13. அப்ப என்ன கிடைக்குது? 134. இப்ப 134க்கு பக்கத்துல ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால பெருக்குனா இந்த எண் கிடைக்கணும். இங்க லாஸ்ட் 4ல முடியுது. அப்ப 4ல முடிகிற வர்க்க என்ன பாருங்க, இங்கே முடியுது. ஆனா இதை வச்சு சால்வ் பண்ணா இதை விடைக்கும் ரொம்பவே சிறிய எண் கிடைக்கும். அடுத்து இங்கே 4ல முடியுது. அப்ப இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமா? 134 எடுத்து எழுதிக்கலாம். 8 இதுக்கு பக்கத்துல 8. இந்த 8 கீழே எடுத்து எழுதிருங்க. இப்ப பெருக்குங்க. 8 8 64. 4 இங்க, பாக்கி 6 இங்க. இனி 8 4 32. 32க்கு கூட 6 கூட்டினா 38. அப்ப 8 பாக்கி 3. 8 3 24. 24க்கு கூட 3 கூட்டினா 27. 7 இங்க, பாக்கி 2 இங்க. 8 1 8. 8க்கு கூட 2 கூட்டினா 10. பாருங்க, கரெக்டா இந்த எண்ணை தான் கிடைக்குது. அப்ப இந்த 8 இதுக்கு பக்கத்துல எழுதிக்கணும். இன்னொரு 8 மேலே எழுதிக்கணும்.
பெருக்குனா என்ன கிடைச்சி 10,784. கழிக்கலாமா? ரெண்டுமே ஒரே எண்ணா இருக்கிறதுனால கழிச்சா 0 கிடைக்கும். 0 வந்துடுச்சு. அப்ப ஈவ் என்ன இருக்கு? 678. இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4,59,684. இதோட வர்க்க மூலம் 678. இவ்வளவு தான் இந்த சம்.